வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் மிக முக்கியமான ஒரு துயரமான ஒரு சம்பவம் தான் நிகழ்ந்தேறியுள்ளது. இந்த சம்பவமானது சாத்தான்குளம் அருகே உள்ள குறிப்பன்குளம் என்ற காட்டுப் பகுதியில் ராம்குமார் என்பவர் அந்த பேன்சி ரக பட்டாசு ஆலை தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வந்தார். இந்த நிறுவனத்தில் நேற்று மாலை சுமார் 6 மணி அளவில் அதே பகுதியை சேர்ந்த முத்துக்கண்ணன், விஜய், புளியங்குளம் பகுதியை சேர்ந்த செல்வம், செம்பூரை சேர்ந்த பிரசாத், சின்னமதிக்கூடல் பகுதியை சேர்ந்த செந்தூர்கனி, முத்துமாரி ஆகிய 6 தொழிலாளர்கள் வழக்கம் போல தங்களது பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்த அந்த அறையின் அருகே உள்ள ஒரு சிறு அறையில் திடீரென பேன்சி ரக பட்டாசுகள் வெடிக்க தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பணியாளர்கள் கன நேரத்திற்குள் தப்பிக்க முயற்சி செய்வதற்குள் அந்த கட்டிடம் முழுவதும் வெடி விபத்தால் இடிந்து தரைமட்டமானது. இந்த விபத்தில் அந்த அறையில் பணிபுரிந்து கொண்டிருந்த முத்துக்கண்ணன் மற்றும் விஜய் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தலைமையிலான போலீசார் நேற்று சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். அதாவது இந்த வெடி விபத்து வெடியில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக விபத்து ஏற்பட்டதா, அல்லது அதிக அளவு வெடிபொருட்கள் தேக்கி வைத்தது காரணமாக அந்த வெடி விபத்து ஏற்பட்டதா, அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்கிற பல்வேறு கோணங்களில் மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் அதே பகுதியை சேர்ந்த செல்வம், பிரசாத், செந்தூர்கனி, முத்துமாரி ஆகிய 4 பேரும் படுகாயமடைந்து நெல்லை அரசு மருத்துவமனை மற்றும் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனை ஆகிய 2 மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த வெடி விபத்தில் உயிரிழந்த 2 குடும்பத்திற்கு 3 லட்சம் நிவாரணமும், அந்த படுகாயமடைந்தவர்கள் குடும்பத்திற்கு 1 லட்சம் நிவாரணமும் அறிவித்து இருந்தார். மேலும் இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் இந்த வெடி விபத்தின் ஆலை உரிமையாளரான ராம்குமார் என்பவரை போலீசார் சிறிது நேரத்திற்கு முன்பு சாத்தூர் அருகே கைது செய்ததாக நமக்கு பிரத்யேக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.